ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். ஒரு சின்ன இந்த வீடியோவிலேருந்து எப்படின்னா, ஒவ்வொரு வீடியோ கூடயுமே ஏன்னா அந்த ரதத்தை நான் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு எப்படி போடணும்னு சொல்லிடுறேன், அவ்வளோதான். அதை மறுபடியும் ஃபுல்லாக போட்டால் தான் நான் அடுத்ததை சொல்ல முடியும் இல்லையா? அப்போ இந்த 2 ஸ்டெப்புக்காக நம்ம ஒரு வீடியோ போட முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் எப்படி போட போகிறேன்னு சொன்னால், இதை இப்படி நம்ம கவர் பண்ணணும். இவ்வளோ 3 ரோவுக்கு கவர் பண்ணணும். இந்த பக்கம் 3 ரோவுக்கு கவரு, இதை இப்படி கவர் பண்ணணும். சரிங்களா? அப்போ நான் கவர் பண்ணுறத ஒரு லைன் உங்களுக்கு போட்டு காமிச்சினாலே போதும். அதுக்காக ஒரு வீடியோன்னு இல்லை. இனிமேல் எந்த ஒரு புது ஐட்டம் போடும்பொழுதும் முதல்ல ஒரு 5 மினிட்ஸ் இந்த ரதமும் இருக்கும். ஸோ நான் கம்பைன் பண்ணி வீடியோவில் போட்டேன்னு சொன்னால் அதில் ரதமும் இருக்குதுன்னு அர்த்தம். நான் அதை ஹெட்டிங் கொடுக்கும் பொழுதே டைட்டிலில் உங்களுக்கு கீதோபதேச ரதம் ப்ளஸ் என்ன நான் புதுசாக வேறு போடுறனோ அதை சேர்த்து போடுறேன். சரிங்களா? ஓகே. இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஸ்வஸ்திக் போட்டோம் இல்லையா, அதாவது அந்த அர்ஜுனன் சீட்டிங்க்கு மேலே ஒரு வருது இல்லையா, அந்த நம்ம போட்டிருப்போம். ஸ்வஸ்திக்கு இந்த டிசைனை போட்டு மேலே கவர் பண்ணுறதுக்கு உண்டானதை போட்டு வந்திருப்பேன். இங்கே 3 ரோ அந்த மெரூன் கொடுக்க சொல்லியிருப்பேன். சரியா? பார்டர் மாதிரி இது பேஸு, இது இப்படி வரும், இது சைடில் இது மேலே கவர் பண்ணிட்டு தான் இங்கே நம்ம இந்த பில்லர் வைக்க போகிறோம். இந்த கவர் பண்ணுறதை எப்படின்னு இப்போது பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது இங்கே இந்த போட்டா போல் இதை போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இது உள்ளே தான் நம்ம அந்த பாக்ஸ் அப்படி வைக்க போகிறோம். வச்சது இல்லாமல் இந்த ட்ரையாங்கிள் இது ஒன்று கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை நம்ம வைக்கணும். அதனால் இதை இப்போ க்ளோஸ் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி இங்கே போட வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மேலே கவர் பண்ணலாம், அது ஒன்றும் மிஸ்டேக் இல்லை. இப்போ அதுலேருந்தே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த 3 இது போட்டோம் இல்லையா, இதில் ஒரு ஒயரில் இந்த மேலே இருக்கிற மணியில் ஒயரை விட்டுக்கிடுங்க. இது ஃபுல்லாக இப்போ அந்த க்ரீமுக்கு தான் போட போகிறோம். ஓகேவா? வலது கை இடது கை ஒயரில் 2 மணி க்ரீம் கலர். வலது கை ஒயரில் 1 மணி. இந்த ஒயரை இந்த 2வது மணியில் எதிர்ப்பக்கம் விட்டு இந்த மாதிரி இடது கையில் 2, வலது கையில் 1 மணி. இப்படி இப்போ 1 போட்டுட்டோம். இன்னும் 18 நீங்கள் போடணும். சரிங்களா? 18 நீங்கள் போடணும். ஓகேவா? 2 போட்டிருக்கிறோம். இன்னும் 16 நீங்கள் போடுங்க. நானும் இதை போட்டு வரேன். இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 19 போட்டோம். ஓகேவா? இப்போது இப்படி இருக்குது இல்லையா, இந்த வலது பக்க ஒயரில் 1 மணி கொத்துக்கிடும்.
இந்த பக்கம் 3 ப்ரௌன் போட்டிருப்போம்ல, அதில் இப்படி மேல் பக்கமாக மணி வரும்ல, அதில் இருக்கிற முதல் மணியில் இப்போது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மணி. ஓகேவா? இப்போ இந்த வலது பக்கம் வர கீழ் ஒயரை பக்கத்தில் இருக்கிற அடுத்த ப்ரௌனில் கோத்துக்கணும். அப்படியே இப்படி செகண்ட் ரோ இடது கை ஒயரில் ரெண்டு மணி, இந்த ஒயரை இந்த ரெண்டாவது மணியில் அடுத்தது நெக்ஸ்ட் மணியில் விட்டுக்கணும். மறுபடியும் 2 மணி இப்படியே இங்கே கோக்கணும். இது எப்படின்னு தெரியும், கடைசியில் வரும்பொழுது இந்த ஒயிட் மணிலையும் இந்த ப்ரௌன்லேயும் கோத்துட்டு 1 மணி, அதை போல் இன்னும் 2 மொத்தம் 4 ரோ வரணும். சரிங்களா? இப்போ 1 ரோ போட்டோம், 2வது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இங்கே முடியும், அடுத்தது 3வது 4. இது வரைக்கும் போடுங்க. ஆக்சுவலாக ஏன்னா நான் இதை கொஞ்சம் மாடல் மாற்றுறேன். இப்போ நான் இதுக்கு முன்னே போட்டதில் என்னென்னா இதை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணி உள்ளே அந்த கட்டையை வச்சுட்டு இங்கே இந்த இதை க்ளோஸ் பண்ணி அந்த ட்ரையாங்கிள் அயானை வச்சுட்டு மேலே போட்டேன். ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை இந்த பாதி தான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த போர்ஷன் போடுற பார்த்திங்களா, இதை இந்த உள்ளுக்குள்ளே இந்த கட்டை வைக்கிற இந்த ஃபுல்லாக கவர் பண்ணோம்னா உள்ளே இருக்கிற பீட்ஸும் வேஸ்ட் ஆகும். அந்த கட்டை கொஞ்சம் அந்த மணி மேலே நிற்கிறதுனால ஆடிக்கிட்டே இருக்கும். நான் அதுக்கு பதில் என்ன பண்ண போகிறேன், இந்த போர்ஷனை வரைக்கும் 4 பக்கமும் போட்டுட்டு உள்ள கட்டையை கொடுக்குறோம் இல்லையா, கொடுத்ததுக்கப்புறம் இந்த பிளாக் இருக்கு, இந்த இப்போ எப்படி இந்த ஒரு ரோவை 4 ரோ இப்படி சுற்றி உயரம் போட்டதுக்கப்புறம் இந்த பிளாக்கை இதோட கம்மு போட்டு ஒட்டிட போகிறேன் பெவிக்கா. அப்போ உங்களுக்கு இந்த 2 கட்டையும் டைட்டாக ஒட்டிக்கும், நமக்கு ஷேக் ஆகாமையும் இருக்கும், உள்ளேயும் பீட்ஸ் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா இப்போது தேவையில்லாமல் இந்த ஃபுல்லாக இந்த ஸ்கொயர் ஃபுல்லாக கவர் பண்ணோம்னா இந்த போர்ஷனுக்கு மேலே கட்டை வைக்கிறமே அந்த போர்ஷன் மணி நமக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கொயர் போட வச்சுக்கோங்க, இந்த மணி நமக்கு வேஸ்ட் ஆக வேண்டாம். அதனால் இங்கே 4, இப்படி ஒரு 3 லைனு, இப்படி ஒரு 3 லைன் இப்படி மட்டும் போட்டுட்டு இந்த ஓப்பன் ஸ்பேஸை அப்படியே மேலே கொஞ்சம் ரேஸ் பண்ணிவிட்டு அந்த கட்டையை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இன்னும் பீட்ஸும் இதுவாக இருக்கும், வேலையும் சீக்கிரம், இது ஃபுல்லாக கவர் பண்ணி டைமும் வேஸ்ட் ஆகும், பீடும் வேஸ்ட் ஆகும். அப்படி வேண்டாம். இப்போ இந்த 4 லைனை மட்டும் நீங்கள் போட்டுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே எப்படி எத்தனை லைன் போடணுன்றதையும் சொல்லிடுறேன். அதை போட்டோன்னே நம்ம அடுத்த ஃபர்தர் இதை நம்ம ஆரம்பிச்சிடுவோம். சரிங்களா? டெய்லியே ஒவ்வொரு வீடியோலையும் இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்பை நான் கீதோபதேசத்துக்கு உங்களுக்கு போடுறேன். இது இப்போ கீதோபதேசத்துது முடிஞ்சுது. இப்போ நம்ம என்ன போட போகிறோன்னா சேரு, கூடை சேர். ஓகே, நேற்று நம்ம என்ன போட்டோம், முன் வீடியோவில் செகண்ட் பார்ட்டில் நான் அதை தேர்ட் பார்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிட்டோமா, அதுதான் செகண்ட் பார்ட்டு. இப்போ நம்ம போட போகிறது தான் தேர்ட் பார்ட்டு. இது சீட்டிங், சேருடைய சீட்டிங். ஓகேவா? இப்போ நம்ம மேலே இந்த சாயரை போர்ஷன் போட போகிறோம். இப்போது இதில்
பிங்க்கு. இடது கை ஒயரில் 3 பிங்க்கு. மறுபடியும் 2 பிங்க்கு. ரெண்டு க்ரீனு. ஒரு க்ரீனு, ஒரு பிங்க்கு. ரெண்டு பிங்க்கு. வலது கை ஒயரில் ஏன்னா அடுத்த லைன் திருப்பிக்கணும், அதுக்காக 2 பிங்க்கு. இப்போது 3 பிங்க்கு. ரெண்டு க்ரீனு.
ஒரு க்ரீனு, ஒரு பிங்க்கு. வலது கையில் 2 பிங்க்கு. அடுத்த லைன் திருப்பணும். இடது கை உயரில் ஃபஸ்ட்டு ஒரு பிங்க்கு, அப்புறம் 2 க்ரீனு. க்ரீன் வேணும். வலது கை உயரில் முதல்ல ஒரு பிங்க்கு, அப்புறம் ஒரு க்ரீனு. இப்போ இடது கை ஒயரில் 2 பிங்க்கு, ஒரு க்ரீனு.
இப்போது 4 டைம்ஸ் வெறும் க்ரீன் தான். சரியா? இப்போது வலது கை உயரில் 2 பிங்க். இப்போது இடது கை உயரில் 3 பிங்க்கு. இடது கை உயரில் முதல்ல ஒரு பிங்க்கு, அப்புறம் க்ரீனு. இப்போ 2 தடவை க்ரீன், 2 டைம்ஸ். ரெண்டு பிங்க். வலது கை உயரில் 2 பிங்க்.
வலது கை ஒயரில் 3 பிங்க்கு கடைசி லைன்மா. ரெண்டு பிங்க்கு. இப்போ ஒரு பிங்க்கு ஒரு க்ரீனு. இப்போ 3 டைம்ஸும் 2 பிங்கே கொடுக்கணும். ஓகே, இப்போ இது சீட்டு, இது மேலே அந்த சாயம் வருது. ஓகேவா? இது எப்படி வரும்னா, நடுவில் இந்த டிசைனும் இந்த கார்னரில் இந்த மாதிரி இப்படி வரும், ட்ரையாங்கிள் மாதிரி வேறு கலர் ஒயரு. அது ஒயரில் போடுவாங்க அந்த கூட சேர். எந்த ஒயரு ரொம்ப அந்த கட்டில் இந்த சேர்லாம் இருக்கும் அந்த இது. ஓகேங்களா? இப்படி வரும் அந்த டிசைன் மாதிரி. நம்ம அடுத்த வீடியோவில் இந்த சேரை எப்படி கீழே இந்த மாதிரி போட்டுட்டு இதை எப்படி மேலே சீட்டிங் பண்ணுவோன்னு பார்ப்போம். அதை முடிச்சதுக்கப்புறம் எப்படி இதோடு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம கீதோபதேச ரதத்தினுடைய ஒரு அடுத்த ஸ்டெப்பை பார்த்துருக்கோம், கூடைச்சேரனுடைய அடுத்த ஸ்டெப்பும் பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்த வீடியோலையும் அதே போல் அந்த 4 லைன் நீங்கள் போட்டு வந்தவுடனே அடுத்த ஸ்டெப்பு என்னன்றதை கீதோபதேசத்தையும் பார்ப்போம், இந்த கூடைச்சேரத்தையும் பார்ப்போம். சரிங்களா? மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.